இங்கேயே கொடுத்துட்டீங்களா? அவங்க காலையில் 8 மணிக்கெல்லாம் கொண்டு வர சொல்கிறாங்க. நாங்கள்லாம் ஊர் சுற்றுறதை பார்த்து தாங்கிக்க முடியாமல் எங்கள் குரூப்பில் வந்து இப்போ சேர்ந்துருக்குறான். கரெக்ட். பருத்தி விதைகளை வந்து அரைச்சி பால் எடுத்து செய்யறது, தேங்காய் பால் ஊற்றுவோம். ஒரு வாரத்துக்கு தேவையான அத்தனை காய்கறிகள், கீரைக, பழங்க எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். எல்லா ஸ்ரீ கந்தவிலாஸ் மிலிட்டரி ஹோட்டல் இன்னைக்கு கண்டுபிடிச்ச ஹோட்டல் இந்த ஹோட்டல் தான். எப்படின்ற டயலாக் தான், செடிகள் உங்க வீட்டை தேடி வந்துகிட்டே இருக்குது, நீங்க வீட்டுல இருந்து வாங்கிக்கோங்க. டீச்சர் கிட்ட போறது நான் இருக்கு வாங்க. அடுத்த ட்ரிப்பு வேற ஏதாவது ஒரு கான்செப்ட்ல எடுங்க. ஏன்னா இதே கான்செப்ட் தான் இந்த படத்தை பார்க்கும் போது எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து காலையிலேயே சந்தைக்கு கிளம்பியாச்சுங்க. நம்ம சேலத்து சொர்ணபுரியில தான் வந்து மரபு சந்தை நடக்குது. இன்னைக்கு மாம்பழ திருவிழா போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்கு தான் போயிட்டு வரலான்னு வாரம் போகணும்னு நினைக்கிறேன் நானுமே. ஆனால் காலையில் நேரமாக எந்திரிக்க முடியாமல் போயிடுது எங்களால். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் லீவு கொடுக்குறாங்க. சரி, அதனால் லேட்டாக தூங்கி எந்திரிக்கிறதா போயிடுது. சரி, இன்னைக்கு மாம்பழ திருவிழான்னு போட்டிருந்தாங்களா, சரி ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் பேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வாங்க சந்தையில் இன்னைக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாங்களுமே வாழைப்பழம் வச்சுருக்கோம், அது என்ன பண்ணுறாரு எங்கள் வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துடலாம். தேன் வாழை தாங்க ஒரு தார் வெட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா பழுத்துருச்சு. அதை தான் கொண்டுட்டு போகலான்னு எடுத்து வச்சோம். ஆனால் வந்து அங்கே ஃபோன் பண்ணி கேட்டோன்னே என்னன்ட்டாங்க, ஒரு 7 மணிக்கெலாம் சந்தையில் இருக்கணுங்க, அப்போ தான் கூட்டம் இருக்கும், நீங்கள் அப்போ தான் கொண்டு வந்து விற்க முடியும், அதுக்கு லேட்டாக வந்தீங்கன்னா சந்தையில் கூட்டம்லாம் குறைஞ்சி போயிருங்கண்ணா, அதனால் கொண்டு வந்தால் விற்கிறதுக்கு லேட் ஆகுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஏன் அப்படி கொண்டுட்டு போகணும், இன்னொரு நாளைக்கு கூட கொண்டுட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறத வந்து நம்ம வீட்டாண்டியே எல்லாரும் ஆளுக்கு ஒரு சீப்பாக கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஆளுக்கு 2 சீப்பாக வந்து ஒரு பையில் போட்டு எடுத்து கொடுத்துட்டோம். ஏன் நான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே இந்த பையை தூக்கிட்டு வந்துட்டாங்க ஐநாறு. இந்த பை எங்கள் பொண்ணு வந்து வியட்நாம்லேருந்து வாங்கின பையை, டே போடா என் பையை கொடுறா அப்படின்னு அவங்ககிட்ட இந்த பையை வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏதாவது சாரீக்கு இது எடுத்துகிட்டு போய் ப்ளவுஸ் எடுக்கிறதுக்கு போனால் அந்த பேக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் வாங்கிட்டு கொடுத்துருந்தா. அவள் கண்ணில் பார்த்துருந்தானா அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு தூக்கிட்டு போய் அதெல்லாம் எதுக்கு வெளியில் வைக்கிற, கொண்டுட்டு போய் உன் ரூமில் வச்சுக்கோன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு எங்கள் குரூப்பில் வந்து புதுசாக சேர்ந்துருக்கிற ஆள் யாருன்னா நம்ம சகானா. நாங்கள்லாம் ஊர் சுற்றுறதை பார்த்து தாங்கிக்க முடியாமல் எங்கள் குரூப்பில் வந்து இப்போ சேர்ந்துருக்குறான். கரெக்டாங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. போனா போது அத்தையும் தனியாவே இந்த பசங்களை கூட்டு போத நாமளும் கம்பெனிக்கு வரலான்னு வந்திருக்கோம். ஓ அப்படியேடா விகாசே. 7வது அதிசயத்துல இருந்து 8வது அதிசயமா மாறுது வந்தது. ஆனா அதுக்கு ஒரு சப்ப கட்டுவீங்க சார், கட்டுறாங்க பாரு. நாங்க தான் போனா போதுன்னு உனக்கு கால் சீட்டு கொடுத்துக்கிறோம். ஓ அப்படியா? கூட்டு போற மாதிரி பேசுறேன். சரி சரி, அப்படியே இருக்கட்டும் விடுங்க. சரி, சந்தையில போய் எங்க மாமா என்னத்தை வாங்கி தராருன்னு பார்க்கலாம். நாம் சமையல் ரூமில் பயன்படுத்துகிற அத்தனை மர சாமானுங்களுமே வந்து அங்கே விற்கிறாங்க. இப்போ சிப்ஸு போடுறதுக்கோ, வாழைக்காய் சீவுறதுக்கோ, இல்லை தேங்காய் திருகிறதுக்கோ, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் அங்கே விற்றுட்ருக்காங்க. நமக்கு இப்போ நானே ஏதாவது சந்தையில் வாங்கணுன்னா மேய்ச்சல் இருக்கிற சந்தையில் தான் வாங்குவேன். ஆனால் ஞாபகம் வரதில்லை, வாரம் கண்டா அங்கே போய் வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வர்றதில்லை எங்களுக்கு. ஆனால் நம்ம ஞாபகம் வச்சுட்டு நம்ம போய் வாங்குறதா இருந்தால் அங்கே போய் வாங்கினோமா எல்லாமே இயற்கையான பொருளாக வாங்கலாம். எங்கள் வீட்டுக்காரர் அங்கேயே பசங்களுக்கு ஏதாவது நான்வெஜ் வாங்கி கொடுத்தலான்னு தேடி பார்த்தாரு. நாங்கள் தான் லேட்டாக போயிருக்கோம்ல, அதனால் எல்லாமே விற்றுருச்சு. காலைல 7 மணிக்கெலாம் போயிடணுங்க, அப்போ தான் அங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். இப்போ தான் நம்ம சொரக்காய் செடி முடிஞ்சிருச்சு, அதனால் சொரக்காய் இல்லை வீட்டில். அதனால் சொரக்காயும் பீக்கங்காய் மட்டும்தான் வாங்கினேன் காய்கறியில். வேறு எந்த காயும் வாங்கலை, மற்றதெல்லாம் நம்ம தோட்டத்துலேயே இருக்குது இல்லைங்களா, அதனால் வேறு காய்கறிகள்லாம் எதுவுமே வாங்கலை. எல்லாமே நார்மலான ரேட்டில் தாங்க விற்றாங்க.
நம்ம வீட்டில் எல்லா கீரையும் வச்சுருக்குறோங்க. ஆனால் இந்த குமுட்டி கீரை தான் நம்மக்கிட்ட இல்லை. அதுவும் நான் தேடிட்டு இருக்கேன். மழை வந்துட்டாக்கா பிடுங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கீரை கட்டு ஒரு கட்டு 25 ரூபான்னு சொல்லி வாங்கினேன். சரி இந்த தண்டுங்களை வச்சா முளைப்பு வந்துருமா அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த குமுட்டி கீரை இப்போ வரவே இல்லையே, உங்களுக்கு மட்டும் எப்படிங்க இப்படி கிடச்சிச்சின்னு கேட்டேன். அவங்க வந்து குச்சிக்கிழங்கு காட்டில் விளைஞ்சி வருதுங்கம்மா, அங்கேருந்து தான் இப்போ பிரிச்சுட்டு வந்தோன்னாங்க. சரி சூப்பர் அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு சக்கரை பூசணிக்காய் ஒன்று வாங்கினேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரு நெல்லிக்காய் நம்ம தோட்டத்தில் இருக்கிறதே தெரியாமல் அவர் ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காய் வாங்கினார். அவ்வளோதான். காய்கறிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கினேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதுனால இல்லாத காய்கறிகளை மட்டும் வாங்கிக்கிட்டேன். போன ட்ரிப்பு விற்ற மாதிரியே இந்த ட்ரிப்புமே வந்து கொழுக்கட்டைங்கள்லாம் விற்றுந்தாங்க. கவுனி அரிசி கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் முளைக்கட்டின பயிரில் செஞ்ச கொழுக்கட்டைங்க, இந்த மாதிரி நிறைய கொழுக்கட்டைங்க செஞ்சுருந்தாங்க. இது எல்லாமே மாவாக அரைக்கிறது கிடையாதுங்க. இங்கே கொழுக்கட்டைனாக்கா அரை அரிசியாக இருக்குது. அந்த அரை அரிசியவே வந்து இந்த கொழுக்கட்டையாக அவங்க ரெடி பண்ணி அதை வேக வைக்கிறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா நம்ம நார்மலாக அரிசி வேக வச்சா லேட் ஆகுங்களா, அந்த மாதிரி ரொம்ப நேரம் வேக வச்சு தான் இந்த கொழுக்கட்டை செய்கிறாங்க. நம்ம சாப்பிடும்போதே சாதத்தை வந்து நல்லா கொழுக்கட்டையாக பிடிச்சி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுங்க கொழுக்கட்டை. ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த பசங்களாம் ஒருத்தருங்க கூட தொடமாட்டேன்ட்டாங்க. நானே எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் தான் சாப்பிட்டோம். இவங்களாம் எனக்கு வெளியில் போய் ஹோட்டலில் ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்ட்டாங்க. அங்கேயே செடிங்கள்லாம் நிறையா இருந்துச்சுங்க. நான் வந்து ஒரு நறுவலி மரம் ஒன்று வாங்கினேன். அது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அது இங்கே கிடச்சிச்சு, வாங்கினேன். அதுக்கப்புறம் அரைக்கீரை விதைகள் 2 பாக்கெட் வாங்கினேன். பருத்தி விதைகளை வந்து அரைச்சி பால் எடுத்து செய்கிறது. தேங்காய் பால் ஊற்றுவோம், கொஞ்சமாக அரிசி சேர்ப்போம் அந்த கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்காக. சுக்குத்தூள், ஏலக்காய், கொஞ்சம் நல்லா இருக்குது டேஸ்ட் சூப்பராக. இதெல்லாம் வந்து மேங்கோ பாருங்கள், நெல்லிக்காய் மிட்டாயி, இது வேர்க்கடலை அல்வா, இது வந்து இஞ்சி மிட்டாய் மாதிரி நெல்லிக்காவிலேயே இஞ்சி, நெல்லிக்காய் முறப்பா, இஞ்சி முறப்பா மாதிரி நெல்லிக்காய் முறப்பா. எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க எத்தனை ஐட்டம் செஞ்சுருக்காங்க பாருங்களேன். வீட்டில் நம்ம சமைச்சிட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரதுனாலே நமக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுது. ஆனால் இவ்வளவும் செஞ்சு சந்தைக்கு கொண்டு வந்து அதை சேல்ஸுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயந்தாங்க. அவங்க எல்லாமே எனக்கு டேஸ்ட்டு கொடுத்தாங்க. உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த வேர்க்கடலை அல்வான்னு சொல்லி கொடுத்தாங்க. அதில் நாட்டு சக்கரை போட்டு ரொம்ப நல்லா செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பருத்தி பால், பானகம், இது மாதிரி எல்லாமே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். ஆனால் வாரம் போனால் ஒரு ஹெல்த்தியான ஒரு காலை உணவு நம்ம சாப்பிட்டு வரலாம். அதுக்கு நம்மளால் எந்திரிச்சு போக முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? பனியூரை பூந்தி லட்டு, தேங்காய் உருண்டை, ஆலிவிர உருண்டை, திணை மைசூர்பா, அதிரசத்தில் கருப்பு. பனிவிறகுல வந்து லட்டு செய்யறதா? கடலை மாவில் பனிவர மாவு கலந்து லட்டு செய்யறது. சூப்பர். மாப்பிள்ளை சம்பா அதிரசம், சீரக சம்பா, கருப்பு கோணி. நாங்கள் ஒரு ட்ரிப்பு ஒரு சிறுதானியத்தில் அதிர்ஷ்டம் செய்யலான்னு செஞ்சு ஓட்டிக்கிட்டீங்க. ட்ரில்லிங் மிஷின் வச்சு தான் நான் ஓட்டி எடுத்தேன். அது பக்குவம் தெரியாமல் செஞ்சால் அப்படித்தான். அது கூட சேர்க்க வேண்டியது சேர்த்து செய்யணும். பாரி எவ்வளோ நாள் அந்த மரபு விதை மற்றும் இதெல்லாம் உணவுப் பொருளாக செஞ்சுட்டு 2012 நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இயற்கை வழி வேளாண்மையும் செய்கிறோம். நம்ம தின்பண்டங்கள் சேலம் மாநகரில் நம்ம இயற்கை வழி விளைபொருள் அங்காடி இருக்குது. 12 வருஷமாக இருக்குது. சரி, உங்ககிட்ட என்னென்ன தேவை அப்படிங்கிறத வாங்கணுன்னாக்கா என்ன நம்பர் கொடுக்குறீங்க? 75 50 34 44 56 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டா வாங்கிக்கலாம். எல்லா பொருளும் எல்லாம் கொரியர் மூலமாக அனுப்பிச்சு இந்தியா பூரா அனுப்பிட்டு இருக்கோம். சரி, A to Z அவர்கிட்ட வாங்கிக்கலாம் நீங்கள். ஓகே.
சரிங்க சரி. இது ஒரு 3 வாங்கி கொடுங்க. மற்ற இது 2 வாங்கி நான் படுக்க சரிங்கன்ட்டு போகிறேன். இருந்தாங்க இது பில் போடுங்க. இந்த சந்தை வந்து இந்த ராதை ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே இருக்குதுங்க. நம்ம சொர்ணபுரியில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் தான் இங்கே சந்தை நடத்துகிறாங்க. அவ்வளோதான், சந்தையெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. டாட்டா கொடுக்குறான். நிறைய பேர் வந்து அக்கா இந்த மாதிரி சந்தையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாதுக்கா, நீங்கள் போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அதனால தான் நான் வந்ததை வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் காலையில் டைமில் ஒரு 7 மணிக்கே வந்துருங்க. நான் அங்கேருந்து வரத்துக்கு லேட் ஆயிடுது. 7 மணிக்கே வந்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஒரு வாரத்துக்கு தேவையான அத்தனை காய்கறிகள், கீரைக, பழங்க எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். எல்லாருமே வந்து அவங்க இங்கே தோட்டத்தில் விளைஞ்சது தான் கொண்டு வராங்க. அது அவங்க தோட்டத்தில் தான் விளைஞ்சிருக்குதா, அது இயற்கை முறையில் தான் விளைவிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கே வந்து அனுமதி கொடுக்குறாங்க இங்கே வந்து விற்கிறதுக்கு. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் வாங்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம சந்தை இது முடிஞ்சது, பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம போய் சாப்பிட்லாம். இதுங்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிடணும்னு தேடிட்டு இருக்கோம், ஆனால் கிடைக்கல. எங்கே சைவமாவது உட்கார வச்சு சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போகலாம் வீட்டுக்கு. ஓகேங்களா? இப்போதான் எங்கள் வீட்டுக்காரர் போய் கேட்டு வரத்துக்கு போனார். இப்போ அடுத்து ஐயனார் கேட்டு வர போகிறார். ஒருத்தரே கேட்கறதுக்கு சலுப்படுறாங்க. அதனால் கேட்டு கேட்டு விசாரிச்சு போய் கடை கண்டுபிடிக்கிறாங்கப்பா. இன்னும் முன்னாடி போகணுமாம்மா? சரி போங்க. கடைசியாக இந்த ஹோட்டலை கண்டுபிடிச்சாச்சுங்க. இந்த ஹோட்டல் வந்து குகையில் இருக்குதுங்க. குகையில் தான் வந்து ஸ்ரீ ராமவிலாஸ் கந்தவிலாஸ்ன்னு சொல்லிட்டு 2 கடை இருந்துச்சு. அதில் தான் கந்தவிலாஸுங்கிற ஹோட்டலுக்கு போனோம். இது வந்து மிலிட்ரி ஹோட்டல்னு சொல்லி கேட்டாவே எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. பசங்க சாப்பிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்கலாம். பரோட்டா சாப்பிட்டுக்கோ. காடை ரோஸ்ட் இருக்குதான், அப்புறம் மட்டன் சுக்கா இருக்குது, நாட்டுக்கோழி வறுவல் இருக்குது, டிபன் இருக்குது. எப்படி இருந்துச்சு? எல்லாம் நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சா? சரி, இந்த ட்ரிப்பு வந்து நிறைய வெரைட்டி சாப்பிட்ருக்கோம். சூப்பராக தான் இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. வந்தாக்க இங்கே நீங்களுமே சாப்பிட்டு பாருங்க. வா. நம்ம அழகான புஷ்பில்லோ செடிகள் எல்லாம் இன்னைக்கு பேக்கிங் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து என்ன கிழமை? இன்னைக்கு திங்கக்கிழமை சாயந்தரமாக எல்லாமே கொரியர் போடுறோம். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த 2 நாளில் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்துடும். அதனால் நான் எப்போவும் சொல்கிற டைலாக் தான், செடிகள் உங்கள் வீட்டை தேடி வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் வீட்டில் இருந்து வாங்கிக்கோங்க. அப்படி உங்கள் வீட்டுக்கு 2 நாளில் வரலினா கட்டாயமாக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நாங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே? இந்த புஷ்பில்லோ வந்து பூ பூத்ததுக்கப்புறம் கட்டாயமாக எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. புஷ்பில்லோ எப்படி உங்கள் வீட்டில் பூத்துருக்கு அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன். ஓகே? ஏங்க, மற்ற செடிங்கள்லாம் எல்லோரும் பூ பூத்துக்கிறத பார்த்துருப்பாங்க. இந்த பூ பூத்துக்கிறத பார்க்கணும் இல்லைங்களா? இது அழகாக இருக்கும்ல இந்த புஷ்பில்லோ, அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? பத்து மணிக்கெல்லாம் வந்தால் கடையில் சாப்பிட்டு இல்லைடா. எங்கள் ஊர்லேயும் மழை தூத்தல் ஆரம்பிச்சிருச்சு. மழை நின்று போயிருது. ஆமாங்க, என்ன உசுருதி போடுறாங்களா? எல்லார் ஊர்லேயும் மழை பெய்யுதான், எங்கள் ஊரில் மட்டும் மழையே பெய்யலை பாருங்கள். இன்றைக்கி தான் தூத்தலே இப்போ தான் வாசல் தெளிக்கிற மாதிரி தூத்தல் போடுது. எப்போ மழை நல்லா சோன்னு பெய்யுது தெரியல. பார்க்கலாம் இன்றைக்கி பெய்யுதா பெய்யலையான்னு. பார்சல் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க சேலம் போனோம். சேலத்தில் வந்து இன்றைக்கி போய் சினிமாவுக்கு போகலான்ட்டு போனோம். கருப்பு படத்துக்கு தான் போகிறோம் நாங்கள். அதுக்குள்ளே என் பையன் வர எனக்கு கண்ணாடி வாங்கி கொடுங்க அப்படின்னா, எதுவும் பவர்லாம் இல்லைங்க அவனுக்கு, ஆனாலும் அழகுக்கு போடணும், அதனால் எனக்கு கண்ணாடி வாங்கி கொடுங்க லென்ஸ் காட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி போகிற வழி தானே, அதனால் அப்படி நிறுத்தி அதையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் கண்ணாடி வாங்கிறதுக்கு போனோம்.
கவர் இருந்துச்சுன்னா டோர் கவருக்கு மட்டும் 2700. கண்ணாடி போட்டாக்கா ஃபேஸ் கட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கண்ணாடி வாங்கி போடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா எல்லா பசங்களும் நிறைய பேர் கண்ணாடி போட்டிருக்காங்கம்மா, நான் தான் கண்ணாடி போடவே இல்லை, அதனால் எனக்கும் ஆசையாக இருக்குது கண்ணாடி போடணும் அப்படின்னு. அதுக்காக தான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்ணாடி போட்டுக்கிறேன் நான் அப்படின்ட்டு கண்ணாடி வாங்கினான். டீச்சர் கிட்ட போகிறது இல்லை இப்படி சொன்னால் ஊன்னு சொன்னால் தான் சோறுனாங்க, அதனால் ஊன்ட்டேன். இல்லைன்னா மட்டும் என்ன கண்ணாடியும் உனக்கும் எடுத்தே எடுக்கவே இல்லையா? கொண்டு அப்பா போட்டு பார்க்கலாம். ஓ தனியாகவும் போட்டுக்கலாம், கிளாஸாகவும் போட்டுக்கலாமா? இங்கே பாருங்க, இங்கே பாரு. ஐயோ கண்ணாடி படிச்சு விட்டாருங்கப்பா. நான் தான் சொன்னேன், பழைய ஃபஸ்ட்டு படத்தில் நடித்த தனுஷ் மாதிரி இருக்குது மூஞ்சி. என்ன அத்தனை கண்ணாடி எடுத்து போட்டு பார்த்துட்டு கடைசியாக ஒரு கண்ணாடி செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கண்ணாடி அவன் போட்டுட்டு நானும் அவனும் ஒன்றா நிற்போம் பாருங்கள். அவனுக்கு அந்த கண்ணாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். எனக்கு கண்ணே தெரியலடா, கண்ணு இப்படியே மின்னுது, இப்படியே கண்ணாடி போடுவனிய உனக்கு எப்படி இருக்குது? நார்மலாகவே இருக்குது. நாங்கள் சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கிற தேட்டர் வந்து ஜங்ஷன் போகிற வழியில் தாங்க இருக்குது. அதனால் அங்கே கண்ணாடிலாம் பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு கிளம்பியாச்சு. நம்ம ஜங்ஷனில் இருக்கிற எஸ்பிஆர் தேட்டருக்கு தாங்க போயிருந்தோம். அது என்னவோ தெரில, நாங்கள் டிக்கெட் பார்க்குற நேரம்லாம் இந்த தேட்டரில் மட்டும்தான் டிக்கெட் இருக்குது. மற்ற தேட்டருங்களில் எல்லாத்துலேயுமே புக் ஆகி போயிருக்குது. அதனால தான் இந்த தேட்டருக்கு இந்த ட்ரிப்பும் நாங்கள் போயிருந்தோம். கருப்பு மதுரையில் நான் இருக்கு வாங்க, அழகர் கோவில் டைம் ஆயிடுச்சு வாங்க. நாங்கள் தேட்டருக்கு போனப்பெல்லாம் வந்து கூட்டம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லைங்க, கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. என்னடா நல்லா ஹிட்டாக போயிட்டுருக்கு, கூட்டமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சோம். ஆனால் படம் போட்டதுக்கப்புறம் தாங்க அப்படியே கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே பாருங்களேன், அப்படியே லைனாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துலேயே தேட்டர் ஃபுல்லாக நிரம்பிருச்சு. இன்னொரு விஷயமும் நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணுங்க, தேட்டரில் வந்து டிக்கெட் போட்டோமா கட்டாயமாக நீங்கள் கதவுக்கு பக்கத்தில் கதவுக்கு முன்னாடி டிக்கெட்டே போட்டுறாதீங்க. பொழுதுனிக்கும் திறந்துக்கிட்டே இருக்கிறாங்க, வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி விசில் சத்தம் அடிச்சுக்கிட்டு எல்லோரும் ஓன்னு கத்திக்கிட்டு அந்த மாதிரி பார்க்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிடிக்குங்கிறத சொல்லுங்கள். அதுக்காகவே படம் ரிலீஸ் ஆனவுடனே ஒரு வாரத்துக்குள்ளாரையே போய் பார்த்துடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அவ்வளோதான், படம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் வெளில போகிறாங்க. இப்போ ரிவ்யூ சொல்லு. எனக்கு இந்த படம் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பெரிய ஹீரோஸ் படம் எதுவும் வராமல் இருந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எல்லாம் வந்துச்சு. அந்த ஃபில் பண்ணுற மாதிரி இந்த படம் வந்துச்சு. ஓகே சூப்பர். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சாங்க? எனக்கு படம் சூப்பராக தான் இருந்துச்சு. என்னென்னா எனக்கு இந்த மூக்குத்தி அம்மன் படம் எப்படி சாமி படமாக எடுத்து தப்பு பண்ணுறீங்களா தண்டிக்கிறதுக்கு மூக்குத்தி அம்மன் வந்துச்சோ அதே கான்செப்டில் தான் ஆர்ஜே பாலாஜி எடுத்திருக்கா. அப்படி அடுத்த ட்ரிப்பு வேறு ஏதாவது ஒரு கான்செப்டில் எடுங்க.
ஏன்னா இதே கான்செப்ட் தான் இந்த படத்தை பார்க்கும் போது எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. மற்றபடி படம்லாம் நல்லா இருக்கு. ஒரு சாமி படம் பார்த்த ஒரு திருப்தி இருக்கு. அதுல இந்த சாமி பாட்டு பாடுறது இதெல்லாம் வந்து கருப்பு சாமி பத்தி யாருமே எடுத்ததில்ல. ஆனா இதுல நல்லா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா கான்செப்ட் எனக்கு ரெண்டுமே ஒண்ணும் போலதான் கோர் கான்செப்ட் ஒண்ணு. ஆமா, ஏன்னா இவர் தான் எடுக்கிறாரு, பாலாஜி தான் எடுக்கிறார். அப்படி அதே ஏன் அதே கான்செப்ட்ல எடுக்கிறீங்க? வேற ஏதாவது புதுசா எடுங்க. புரியுதா? இந்த விசு இருப்பார்ல, அவர் குடும்ப படமே எப்படி எடுப்பாரா? ஆனா இந்த குடும்ப படமே அவர் எடுத்தாலுமே மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை என்ன, அப்புறம் ஒரு மாமனார் வந்து சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டா அவருக்குள்ள என்ன பிரச்சனை, அப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் சொல்லுவாரு. அப்படிதான் இவரும் சொல்றாரு. அப்படியாதான் இந்த சாமி அது வந்து என்ன கவனிக்குது, அதாவது இது என்னன்னா அது மூக்குத்தி அம்மன் லேடி சூப்பர் ஸ்டாரை போட்டு அந்த படத்தை எடுத்தாரு. இது கருப்பு சாமின்னு ஒரு ஜென்ஸ் சாமியா போட்டு எடுத்துக்கிறார். சாமியே வந்து நமக்கு எல்லாம் நல்லது செஞ்சா நல்லா தான் இருக்கும். நம்ம எல்லா கஷ்டத்தையும் போய் நம்ம குலதெய்வத்திட்டு தான் சொல்றோம். அது நமக்கு வந்து நல்லா தான் இருக்கும். ஒரு கற்பனையை வந்து இப்படி படமா எடுத்துக்காரு, சூப்பர் தான். ஆனா இதே கான்செப்ட் எடுக்காம, என்னுடைய சஜஷன் சொல்றேன் நான், இதே கான்செப்ட் எடுக்காம வேற கான்செப்ட் எடுங்க அப்படிங்கிறேன் நான். ஓகே, எப்படி இந்த அரண்மனை 1 அரண்மனை 2 அப்படியே பாட்டா அந்த கான்செப்டே பார்த்து அது சலிச்சு போயிருதோ, அது மாதிரி அதே கான்செப்டே மறுபடியும் கண்டினியூ பண்ணாதீங்க அப்படிங்கிறேன். ஓகே ஓகே, புரியுதா? மற்றபடி படம்லாம் சூப்பரா இருக்குது. ஒரு சாமி படம் பார்த்த ஒரு எஃபெக்ட். விக்கா சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய ஸ்டாரோடைய படம் ஒரு நல்லா ஒரு பண்ணியிருக்கா. அவர் ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இன்னொன்று என்ன, சூர்யாவை வந்து ஒரு கருப்பு சாமினா ஒரு மாதிரி ஆக்ரோஷமா பார்க்கறதுக்கு கொஞ்சம் பார்க்கவே வித்தியாசமா இருந்துச்சு. சூப்பர், நல்லா எடுத்திருக்காரு. அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.